இன்றைய வசனம். உலகச் செல்வத்தைப் பெற்றிருப்போர் தம் சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதைக் கண்டும் பரிவு காட்டவில்லையென்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? 1 யோவான் அதிகாரம் 3 வசனம் 17. But if anyone has the world's goods and sees his brother in need, yet closes his heart against him, how does God's love abide in him? 1 John chapter 3 verse 17. ஜெபம். பரலோகத் தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் எங்கள் இதயங்களில் ஊற்றிய மிகுந்த அன்பிற்கு நன்றி. நீர் எங்களை மாற்றியுள்ளீர், நாங்கள் என்றென்றும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் உங்கள் முன் வருகிறோம். இந்த அன்பு எனக்குள் செயலற்ற நிலையில் இருக்காமல் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு செயலில் சக்தியாக மாறட்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம்மைச் சுற்றியுள்ள தேவைப்படுபவர்களை பார்க்க எங்கள் கண்களைத் திறக்கவும். எங்கள் சகோதர சகோதரிகளின் வலியையும் போராட்டங்களையும் உணர எங்கள் இதயங்களை மென்மையாக்குங்கள். எங்கள் கைகளையும் மனதையும் பலப்படுத்தி நீங்கள் எங்களுக்கு காட்டிய அதே இரக்கத்தை வெளிப்படுத்துங்கள். பிதாவே, அலட்சியத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். எங்கள் சொந்த இழப்புகள் மற்றும் பிரச்சனைகளால் நாங்கள் மிகவும் சோர்வடைந்து அவர்களின் துன்பங்களுக்கு நாங்கள் குருடர்களாக மாற வேண்டாம். முன்பதிவு அல்லது எதிர்பார்ப்பு இல்லாமல் உண்மையாக நேசிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். எங்கள் அன்பு உமது இருதயத்தின் பிரதிபலிப்பாகவும் விரக்தியில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகவும் இருக்கட்டும். எல்லாவற்றிலும் உமது அன்பே எங்கள் வழிகாட்டியாக இருக்கட்டும். ஏனெனில் மற்றவர்களை அன்புடன் நேசிக்கும்போதுதான் நீ எங்களை நேசித்த அன்பின் ஆழத்தை உணர முடிகிறது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.